எங்க இருந்தாலும் எனக்கு அறிஞ்சு எனக்கு ஒரு மனம் உணர்வுல ஒரு நல்ல செய்தி எனக்கு மக்களே கட்டால எங்க இருந்தாலும் என் பிள்ளைய கண்டோம். ஏற்கனவே பல பிரச்சனை, ஏற்கனவே வெளிநாட்டவர்கள்னா கண்ணிலேயே காட்ட முடியாத அளவுக்கு சிலர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் சில முட்டாள் கோயிங்க சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதால என்ன நடக்க போகுதோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களா? கதை எந்தாண்டு அறியும் தானே, என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தானே, சவுதி அரேபியாவில் எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னு தெரியும் தானே. இந்தியாவை மோசமாக சவுதி அரேபியாவை இந்தியா மோசமாக சித்தரித்ததால் எப்படி அடித்தாங்கன்னு, ரோட்டால் போகிற இந்தியர்களை பிடிச்சி வச்சு எவ்வளோலாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு. இப்போது இந்தியர்களாகிய நீங்களே சொல்லுங்கள், பாகிஸ்தான் இந்தியா போருக்கு சவுதி அரேபியா கொடியை மிதிக்கிறது நியாயமா? இது நியாயமாக இருந்தால் ஓகே, ஆமாம் நியாயம், அப்படித்தான் மிதிப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு பக்கம் அரபு நாடுகளுடைய சப்போர்ட்டை ஆல்ரெடி இழந்துட்டார் நரேந்திர மோடி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம், இஸ்ரேலுடன் கைகோர்க்கிறதால எப்படியுமே அரபு நாடுகளுடைய மனக்கசப்போடு தான், அதாவது ஒரு நட்புறவாக இருந்தாலும் மனக்கசப்பான நட்புறவாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி இந்த போஸ்ட் எனக்கு சில சகோதரர்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அதை பெருசாக இது பண்ணலை, ஏன்னா நம்மளும் ஷேர் பண்ண போய் கடைசியில் அது வேறு மாதிரி பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு. அதுக்கப்புறமா ட்விட்டரில் போய் பார்த்தா ஒட்டுமொத்த ட்விட்டருமே இதை பற்றி தான் பேசுது. அதாவது எக்ஸ் வலைத்தளம் இதை பற்றி தான் பேசுது. அரபியர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், அதே மாதிரி பாகிஸ்தான் முடிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பாகிஸ்தானை ஃபுல்லாகவே ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா கொடியை மட்டுமில்லை நீங்கள் கேவலப்படுத்துகிறீங்க, இஸ்லாமிய மார்க்கம் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய கலிமா முதல் கொண்டு அனைத்தையும் சேர்த்து தான் ஏறி மிதித்து கேவலப்படுத்துகிறாங்க. குறிப்பாக இது தனிப்பட்ட ரீதியில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நான் ஒரு பொதுநலவாதியாக, அதாவது நம்ம சமூக ஊடகத்தில் இருக்கிற நிறைய தொழிலாளர்களுடைய பல பிரச்சனைகளை பார்க்குறோம். அந்த ரீதியில் தான் நான் இதை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே. இல்லைன்னா நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ, இல்லை இந்தியாவை எதிர்க்கிறனோ, இல்லை சவுதியை ஆதரித்து நான் இந்த பதிவை போடுறேனோன்னு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் நீங்களும் கண்முன்னே பார்த்தீங்க, நானும் உங்களுக்கு எத்தனையோ தடவை சில வீடியோக்களை காட்டியிருக்கிறேன். நம்ம நாட்டில் ஒரு சிலர் செய்கிற தவறால் நம்மளுடைய ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி பாதிச்சிச்சின்னு. அதே போல் தான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தில் கூட நம்மளுடைய தொழிலாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான சூழலில் இப்படியான தவறுகள் செய்யும்போது சவுதி அரேபியர்களுடைய கோபத்துக்கு நாம் மிகவும் அதிகமாகவே ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போதைக்கு ரெண்டு நாடுகள்லையும், இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும், ரெண்டு பக்கமுமே இழப்புகள் அதிகரிச்சிருக்குது, உயிரிழப்புகள் போயிருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் தீவிரவாதிகள் கொல்லப்படுற அதே சமயம் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாகிஸ்தானில். அதே மாதிரி அப்பாவி பொதுமக்களையும் பாகிஸ்தானிய இராணுவம் சுட்டிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. மாறி மாறி பதிலடி தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி இதை கையாளுறதுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம், இராணுவம் மற்றும் அனைத்து படைகளும் அதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. இரண்டு நாட்டுக்கும் இடையே இராணுவ போர் வந்தால் வரட்டுமே தவிர்த்து மக்களுக்கிடையே போர் சூழல் வராத வரைக்கும் நாட்டில் நிம்மதி நிலவும். ஏன்னா இராணுவ போர் தானே, அது இராணுவம் பார்த்துக்கிட்டோன்னு நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி இருந்தாலே போதும். அதே மாதிரி வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், என்னுடைய ஒரு அபிப்பிராயம், நான் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன், நான் போடுற வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்னுடைய அபிப்பிராயமாக நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய எதிர்ப்புகளை தயவு செய்து நீங்கள் தெரிவிக்காதீங்க. அது அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள், அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறதால நான் இந்தியா நான் பாகிஸ்தான் என்று மாறி மாறி அடிச்சுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை பார்த்துக்குவாங்க.
நம்மளுடைய பொழைப்பு என்னவோ அதையும் பார்த்து நம்மளுடைய குடும்பங்கள் நம்மளுக்காக காத்திருக்கிறாங்க. வெளிநாடுகளில் நாம் இருக்கிறோம். வெளிநாடுகளில் நம்ம சம்பாதிச்சு அனுப்பினா தான் நம்ம வீட்டுக்கு பணம் போய் சேரும். நம்ம குடும்பங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அப்படியான சூழல் இருக்கிறதால தயவு செய்து வெளிநாட்டுக்கு எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மட்டும் செயல்படுத்த பாருங்கள். அதை மீறி நம்ம பிரச்சனைகள் எழுப்பும்போது அது கடைசியில் நம்மளுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும். அதே போல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் பிரச்சனையில் எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்தியர்களோ பாகிஸ்தானியர்களோ நாடு கடத்தாமல் இருக்கிற அளவுக்கு நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த தாயாருடைய வீடியோ ஒன்று பதிவாகி இருக்குது. தன்னுடைய மகளை காணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இதில் மேலதிகமான எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லை. என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்கள் அல்லது அவங்களுடைய மகளுடைய ஒரு ஃபோட்டோ கூட ஆதாரமாக இல்லை. முடிந்த வரைக்கும் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்களோடு சென்ட் பண்ணுங்கள். நாம் இன்னும் இதை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சியாமடம் மகன் இனியா நடுவுக்கிலேருந்து நான் பேசுகிறேன். எனக்குள்ள 2 வருஷமா கட்டாருக்கு போன இந்த மகள் திரும்ப வரல. இந்த பிள்ளை எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. இன்றைக்கு நாளைக்கு எனக்கு கிடைச்சிட்டு நான் எதிர்பார்ப்போட நான் இருந்துட்டு இருக்கேன். 2 வருஷம் முடிஞ்சிட்டு இந்த பிள்ளைய கண்ட மக்கள் எனக்கு இதுல போலிம்பர் இவங்க கூட இதுல அனுப்பி என் பிள்ளைய போட்டோ வாங்கி இதுல அனுப்புறோம். இந்த பிள்ளைய கண்ட மக்கள் எனக்கு நல்ல தகவல் அனுப்பிட்டாங்க. சியாமா, நீ எங்க இருந்தாலும் உமாவோட தொடர்பு கொள்ளு. நீ என்ன நிலைமையில் இருக்கா, நீ எங்க இருக்கா, செத்து பொழஞ்சிக்கிட்டு இருக்கேன். கடமை எனக்கு தகவல் வேணும். உடனே பார்க்கணும்டா. உன்னுடைய கண்ட மக்கள் எனக்கு அறிவிங்க. அல்லாவுக்கும் அவர் சூழலுக்கும் நாங்க இந்த பிள்ளைக்கு எங்க இருந்தாலும் எனக்கு அறிவிச்சு எனக்கு ஒரு மனம் உணர்த்துல ஒரு நல்ல செய்தி எனக்கு தாங்க. மக்களே கட்டால எங்க இருந்தாலும் இந்த பிள்ளைய கண்டவங்க எனக்கு அறிவிங்க. இதுல தொலைபேசி மூலம் அறிவிங்க. 2 வருஷமா நான் செத்து பழச்சிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைய காணாம இந்த பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு, இந்த பிள்ளை எங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 2 வருஷமா செய்யாத முயற்சி செஞ்சுதான் இருச்சேன். இந்த பிள்ளை எனக்கு கிடைச்சல. என்ன உள்ள கிடைச்சவங்க எனக்கு இந்த உள்ள வந்து சேரணும். உள்ளே கண்டனுங்க எனக்கு அறிவிங்க. அல்லாஹ்விடத்து வாட்சி இருந்தாங்க. என்ன கைவிட மாட்டான். என்ன உள்ள என்ன சோதனை, என்ன உள்ள நல்லதா, என்ன உள்ள எங்க போனா என்ன நடந்துச்சு, என்ன உள்ளன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன உள்ள கண்டுபிடிச்சு தாங்க. என்ன உள்ள எங்க அடிச்சாலும் சொல்லி என்ன உள்ள என்னோட கதை சொல்லிங்க. இன்னைக்கு அவ்வளவு போதும். ஹஸ்பண்டல்லா என்ன உள்ள வைக்கீல், ஹஸ்பண்டல்லா என்ன உள்ள வைக்கீல், ஹஸ்பண்டல்லா என்ன உள்ள வைக்கீல். என்ன உள்ளக்கு எந்த ஆபத்தும் வரப்போறேன். என்ன உள்ளக்கு எந்த ரோகமும் நடந்துட்டு போறேன். இந்த புள்ளிய கண்ணில காட்டுங்க. இல்லாத சுத்தமானத்தை கொண்டு தள்ளி இந்த முடியல.